ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிளாகர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய தீம்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம், தென் அது வந்து எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் சீரியஸ். நம்ம பிளாகர் சீரியஸில் ஆல்ரெடி 4 வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிளாகர் வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, தென் செட்டிங்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறது, அப்படி தென் ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணுறது, தென் பேஜஸில் வந்து எப்படி ஏஜ் கால்குலேட்டர் டூலை போடுறது முதற்கொண்டு நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக வந்து நம்ம கிளியர் கட்ட இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து ஏஜ் கால்குலேட்டர் ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் வந்து எப்படி பிளாகரில் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். தென் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸை. தென் இன்றைக்கான வீடியோவில் வந்து பிளாகரில் வந்து தீம்ஸ் வந்து எப்படி நமக்கு யூஸ் ஆகுது பேக் ஹண்டில் அப்படின்றது தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? தென் ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன். பிகினர் யாராச்சும் என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தென் அது இல்லாமல் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் அட்வான்ஸ் லெவல் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் உங்களுக்காகவே பிளாகர் சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? தென் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலில் இருந்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பிசி இருக்கணும், லேப்டாப் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தள்ளி போகிறத விட்டுட்டு இருக்கிற டிவைஸ் வச்சு என்ன நம்மளால் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ அதை வச்சு நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்காகவே எல்லாமே இன்ச்சு பை இன்ச்சாக ஃபோன்லேருந்து தான் உங்களுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுக்கான வெப்சைட் ப்ரீமியமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போது பிளாகருக்குள்ளே வந்து தீம்ஸ் அந்த யூஐக்குள்ளே தான் நான் இருக்கேன். அந்த டேஷ்போர்டுக்குள்ளே தான் இருக்கேன். இது எல்லாமே பிளாகரில் வரக்கூடிய இன்பில்ட் தீம்ஸ். சரிங்களா? இது எல்லாமே ஃப்ரீயாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் நாம் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸ். சரிங்களா? நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மல்டிபிள் கிளையண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வெப்சைட் பில்டு பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நாம் வேர்ட்பிரஸ்க்கு பில்டு பண்ணாலும் சரி, அல்லது பிளாகரில் பில்டு பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸில் தான் நம்ம வந்து போட்டு ஒர்க் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதனால் நான் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது எல்லாமே ப்ரீமியம் தீம்ஸாக தான் இருக்கும். தென் ஃப்ரீன்றது இங்கே எதையுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரீனா இப்போ பிளாகரில் வந்து நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறோன்னா அது வேறு சரிங்களா? தென் இப்போ வந்து நம்ம சைடில் இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றது உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த இடத்த பாருங்கள். வியூ பிளாக் கொடுத்த உடனே இதுதான் நம்மளுடைய வெப்சைட். சரிங்களா? ஆக்சுவலி என்ன அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது இன்டர்நெட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். நம்ம வெப்சைட்டுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு போட்டு தென் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வேறு எதுவுமே கிடையாது நம்ம வெப்சைட் பொறுத்த வரைக்கும். தென் வெப்சைட் இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம சைட்டுக்கான லோகோ, அவ்வளோதான். வேறு எதுவுமே வரல. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வெப்சைட்டுக்கு வந்து அதாவது பிளாகில் இருக்கக்கூடிய ஃப்ரீ தீம்ஸே வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? தென் இதில் பிகினர் செய்யக்கூடிய தப்பு என்னன்றது இந்த இடத்துல நான் இப்போவே சொல்லிடுறேன். பிளாகர் இந்த உள்ள என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் தீம்ஸ் இந்த செக்ஷன் வந்த உடனே இது இங்கே இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டக்குன்னு வந்து என்ன பண்ணிடக்கூடாது, கிளிக் பண்ணி அதை அப்ளை பண்ணிடக்கூடாது. கான்செப்ட் புரியுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இங்கே ரேண்டமாக இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபுட்டு வேண்டாம், அது எதுவும் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து கொடுக்கலாம். ஓகே, சரி, ஓகே, ரெஃபரன்ஸ்க்கு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ டக்குன்னு ஏதாவது ஒரு தீம்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது கிளிக் பண்ண உடனே அதனுடைய யூஐ இப்படி தான் இருக்கும். பிகினர் செய்யக்கூடிய தப்புகள் என்னென்னா, அவங்க வந்து ஃப்ரீன்றதால உள்ளே வந்த உடனே இங்கே இடத்த உடனே கஸ்டமைஸ் அந்த அப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து இடத்த உடனே அப்ளை பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அது அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன தான் பிகினராக இருந்தாலுமே லேர்ன் பண்ணும்போது ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்றதால இங்கே பாருங்கள் கஸ்டமைஸ் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும், ஏரோ மார்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பாருங்கள் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா? தென் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப்ன்றது அந்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் தீம்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாமே A to Z வந்து ஒரு ஃபைலாக வந்து நமக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் வந்து டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? சம்டைம் உங்களால் நீங்கள் வந்து தீம்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன கிராஷ் ஆகிடுச்சு, தீம்ஸ் வந்து ஃபர்தராக நமக்கு அப்டேட் ஆகலை அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த பேக்கப் ஃபைலை வந்து அகைன் வந்து நம்ம இதில் ரீஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பழையபடியே நம்ம சைடு வந்து ரெக்கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் எப்போயுமே தீம்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கப்ன்றது நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம சைடில் தான் ஒன்றுமே இல்லை, அதனால் பேக்கப் எடுக்கணுன்றது அவசியமே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறேன், இப்போ ரேண்டமாக இங்கே இருக்கக்கூடிய இப்போ இந்த தீம்ஸ் அதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வந்து அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நார்மலில் இருந்த டேஷ்போர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த இடத்த நான் அப்ளை கொடுத்துருக்கேன். கீழே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதாவது ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அகைன் வந்து நான் வந்து வியூ பிளாக் கொடுக்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த டேஷ்போர்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா?
ஏன்னா சைடில் கண்டென்ட் இருந்தால் தான் ஏதாவது வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபீட் ஆகிருக்கும். ஸோ நம்ம வெப்சைட்டில் தான் கண்டென்ட்டே இல்லையா, அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்குது. இதுவே கண்டென்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்த வந்து கண்டென்ட் வந்து ஷோ பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, வெறும் பிளாக் ஷீட் மாதிரி பிளாக் ஷீட்டில் எதோ எழுதி வச்ச மாதிரி இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் அகைன் என்ன பண்ணுறேன், இதில் வந்து பேக்கில் போயிடுறேன். தென் வேறு எதனா தீம்ஸ் கூட உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது இல்லையா, டவுட் வரக்கூடாதுன்னா வேறு எதை போட்டாலுமே உங்களுக்கு டில் அவுட்புட்ன்னும் போது உங்களுக்கு இப்படி தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து அப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ காட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா கீழே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. ஸோ இதுவுமே வந்து நமக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. தென் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், வியூ பிளாக் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா தீம்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தா தான் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ வியூ பிளாக் கொடுத்த உடனே இந்த தீம்ஸ்க்கு யூஏ வந்து இப்படி தான் இருக்குது, டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோ போஸ்டர்ஸ் ஃபைனல் போட்டு நமக்கு இந்த இடத்து வருது. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கான டைட்டில் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் வருது. சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு சம் பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த தீம்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். தென் இது ஃப்ரீன்றதால ரொம்பலாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒருத்தலாம் இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கஸ்டமைஸ்டாக நம்ம வெப்சைட்டுக்குன்னு நம்ம இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து போட போகிறோம். சரி, இப்போது நம்ம வந்து ஃபீட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கோடு தேவைப்படுது. சரிங்களா? ப்ரீமியம் தீம்ஸ்க்கான கோடு தேவைப்படுது. நான் போய் அந்த கோடை வந்து காப்பி பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் தீம்ஸ் தான் போட போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தீம்ஸ் தான். தென் தீம்ஸ்க்கான கோடு தான், HTML கோடு தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ நார்மல் தீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயை வந்து அங்கேயே அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம்ன்றதால நம்ம வந்து இங்கிருந்தே அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கா? இப்போ ஃபுல்லாக கோடு தான், இதில் எல்லாமே HTML கோடு தான், இதில் வந்து நம்ம எதுவும் சொல்லிக்கிறதுக்கே இல்லை. சரிங்களா? இது போக போக போய்கிட்டே தான் இருக்கும். தென் இந்த இடத்த வந்து தீம்ஸ் மட்டும் ப்ரீமியமாக இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னா கோடுலேயே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், ப்ரீமியம் தீம்ஸ் இருக்குங்களா, பிளாகர் ப்ரீமியம் போட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா. சரிங்களா? தென் 2000 மாடல் வந்து லாஸ்ட் அப்டேட் வந்து 2021. சரிங்களா? தென் அப்போ டவுன்லோட் பண்ணது, அதுக்கப்புறம் நான் அகைன் வந்து டவுன்லோட் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த தீம்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சாரி, தீம்ஸ்க்கான கோடு வந்து மொத்தமாக காப்பி பண்ணிக்கலாம். தென் நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு லெட்டர்ஸ் மிஸ் ஆனால் கூட தீம்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபர்தராக அங்கே வந்து அப்டேட் ஆகாது. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆல் கொடுத்து இப்போ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ மொத்தமாக காப்பி ஆகிடுச்சு. அகைன் நம்ம என்ன பண்ணலாம், பிளாகருக்கு போயிடலாம். இப்போது நாம் வந்து பார்த்தோம்னா பிளாகருக்கு வந்துவிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ பிளாகருக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் தீம்ஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே கஸ்டமைஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் கம்பல்சரி போஸ்ட் வச்சுருக்கீங்க, போஸ்ட் பேஜ் எது வச்சிருந்தாலும் சரி, ஓகேங்களா. தென் நீங்கள் ப்ரீமியம் தீம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சைடை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பேக்கப் எடுத்துக்கோங்க. சரிங்களா? தென் இல்லை ப்ரோ என் வெப்சைட்டே சும்மா தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த பேக்கப்பும் எடுக்க வேண்டியதில்லை. டேரெக்டாக நம்ம வந்து தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடலாம். இங்கே வந்து பாருங்கள், தீம்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து 2 வேவ் இருக்குது. ஒன்று நம்ம பேக்கப் மூலிமா பேக்கப் எடுத்துகிட்டு ரீஸ்டோர் கொடுக்குறோம் இல்லையா, அது மூலிமா டேரெக்டாக நம்ம வந்து தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே எடிட் HTML இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய தீம்ஸோடைய கோடு இது, ஓகேங்களா? ஃப்ரீ தீம்ஸோடைய கோடு தான் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ப்ரீமியம் தீம்ஸ்க்கான கோடு வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் காலி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தையும் நம்ம வந்து இந்த இடத்த எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து இப்போ சேவ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா சைடு மொத்தமாக கிராஷ் ஆகி போயிடும். ஒன்றுமே இல்லாத சைடில் கொடுத்தாலும் சேவும் ஆகாது அதே சமயத்தில். ஸோ உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ்க்கு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆகிடுச்சு, போனது மறுபடியும் பழையபடிக்கு ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. அதாவது ஒன்றுமே இல்லாதால என்ன ஆகிடுச்சு, நம்ம மொத்தத்தையும் இதில் இருந்து ரைஸ் பண்ணோம், பட் சேவ் கொடுத்ததால் என்ன ஆகிடுச்சு, அது ரீஸ்டோர் ஆகி பேக்கப் ஆகி அது இருந்த ஃபைல் வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால நீங்கள் இப்படிலாம் ட்ரை பண்ண வேண்டியதில்லை. சும்மா இப்படி பண்ணால் என்ன ஆகுன்றதை ரெஃபரன்ஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். தென் இப்போ நான் வந்து எல்லா கோடுமே எடுத்துகிட்டு இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்போ எம்டியாக இருக்குது. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி ப்ரீமியம் தீம்ஸ் வந்து கோடு வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நான் வந்து அதை என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கோடு வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆகிடுச்சு. தென் பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? ஸோ கையங்கால வச்சுட்டு மேலே போகிறீங்க. ஏன்னா அது வந்து ஃபோன் இருக்கவே எனக்கு கீழே வந்துருச்சு, ஃபுட்டோ செக்ஷனுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஃபுல்லாகவே கோடு வந்துருச்சா.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பர்ட்டிகுலர் பேஜஸ் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம தீம்ஸ் காப்பி பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கான கோடு தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்த பாருங்கள். சேம் அதே நேமு, அதே வெர்ஷன், அதே இயர். ஓகேங்களா, கரெக்டாக இருக்கா? ஸோ நம்ம ப்ரீமியம் தீம்ஸ் தான் போட்டிருக்குன்றதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே பாருங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெமரி கார்டு சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பட்டன் கிளிக் பண்ணால் தான் சேவ் ஆகும். ஸோ நான் வந்து அதை கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோசஸிங் வரல, அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்னு வரணும் நண்பா. சக்ஸஸ்ஃபுல்லாக வரல, ஃபைல்டு வருது அப்படின்னா ஓகே, இந்த இடத்த பாருங்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் இருந்து ஒன் ஸ்டெப் வந்து பேக்கில் போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பழையபடியே வந்துடும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், அகைன் நான் வந்து இப்போ இந்த பேஜ் வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரீமியம் தீம்ஸ் போட்டோம் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீம்ஸ்க்கான இது இங்கே வரல. பட் ஆனால் இப்போ அதே வியூ பிளாக் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், சாரி மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். தென் இப்போது என்ன பண்ணுறேன், வியூ பிளாக் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ வியூ பிளாக் கொடுத்த உடனே என்ன ஆகும், நம்ம ப்ரீமியம் தீம்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கான டேஷ்போர்டு எனபிள் ஆகிடும். இங்கே பாருங்கள், ப்ரீமியம் தீம்ஸ் போட்ட உடனே சைடு பார்த்தீங்களா, வித் ஆஃப்டர் செகண்டில் ப்ரீமியமாக மாறி போச்சு. ஓகேங்களா, தென் இதுக்கு மேலே தான் கேமிங் ஸ்டார்ட் ஆகுது. பிளாகர் டியூட்டோரியலில் இதுக்கு மேலே தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான டாப்பிக்ஸ்லாம் வரப்போகுது. தென் இப்போ ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட யூஏ மொத்தமாக மாறி போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே நம்ம போஸ்ட் போட்டோம்னா இதில் அழகாக வந்துடும் ஒன் பை ஒன்னாக. அது இல்லாமல் நம்ம வெப்சைட் வந்து மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகுதுன்னா எந்தெந்த இடத்த ஆடெல்லாம் வரும்னா, ஸோ பாருங்கள் மேலே பாருங்கள், ஹெட்டர்லேயே பாருங்கள் மேலே ஒன்று இருக்குது, அதுபோல் ஹெட்டரில் மெனு செக்ஷன்ஸுக்கு கீழே ஒன்று இருக்குது. தென் இதை போக ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு 2 வச்சுக்க முடியுது. ஓகேங்களா, ஸோ இது போல் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்க்கு அதாவது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ஆட் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ப்ரீமியம் தீம்ஸில் மட்டும் தான் பண்ண முடியும், ஃப்ரீ தீம்ஸில் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் நமக்கு தேவைப்படக்கூடிய சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே இங்கே கூட கொடுத்துக்க முடியும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராமு, தென் ட்விட்டரு, தென் இது போக மற்றது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இது எல்லாமே சிங்கிள் பேஜில் இருக்கிறதுல வர யூசர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சரிங்களா, தென் அது போக இப்போ மெனு செக்ஷன்ஸ் வைஸ் பார்த்தாங்க அப்படின்னா என்னென்ன மெனுஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். ஹோம் பேஜ் இருக்குது. தென் அதே போக மெயினாக இருக்கக்கூடிய இந்த பேஜஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா டார்க் மோடு இருக்குது. அதை எனபிள் பண்ணோம்னா நைட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ எந்தளவுக்கு யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா. தென் இந்த இடத்துல அது இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா எல்லா பட்டன் கொடுத்துருக்காங்க, ஐக்கானாக கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் அதாவது டிஸ்க்ளைமர் இதுமாரிலாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. நம்ம கிரியேட் பண்ணதை வந்து பார்த்தாச்சுன்னா அபவுட் அஸ், கனெக்ட் அஸ் மட்டும்தான், 2 பேஜ் தான். பட் ஆனால் இங்கே வந்து ப்ரீமியம் தீம்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து ஃபீட் ஆகிருக்கு இந்த இடத்த. சரிங்களா, அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து அதை டிலீட் பண்ணிக்கலாம். தென் அதே போல் இந்த வெப்சைட்டுக்கு இந்த ப்ரீமியம் தீம்ஸ்க்கான லோகோ அவங்க வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து தீம்ஸ் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணுறதா நிறைய இருக்குது நண்பா. கீழே பாருங்கள், அபவுட் அஸ் வந்து நம்ம வந்து ஒன்று கொடுக்கணும், காப்பிரைட் வந்து இந்த செக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும், லோகோ சேஞ்ச் பண்ணணும். தென் அதே போல் இந்த ஒவ்வொரு பட்டன்ஸுக்கும் வந்து நம்மளுடைய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். அதே போல் மேலே வந்து பார்த்திங்கன்னா மெனு செக்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் அதெல்லாம் எதுவும் நம்ம ஆட் பண்ணாத வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தாச்சு அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் பிளாகரில் எப்படி தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தென் அதை நான் அவுட்புட்டுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிளாகரில் வந்து தீம்ஸ் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம். தென் நம்ம ஆல்ரெடி அபவுட் அஸ், கனெக்ட் அஸ் பேஜ்லாம் போட்டிருக்கோம். தென் ஏஜ் கால்குலேட் டூல் கூட நம்ம போட்டிருக்கு இல்லையா, அது எப்படி இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த மெனு செக்ஷன்ஸில் வர வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா, தென் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.